டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் பூரணம் வாழைப்பழம் பொரிச்சது பண்ணலாமா? 4 கனிஞ்ச நேந்திரம்பழத்தை தோல் உரிச்சு வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். இதை அப்படியே லைட்டாக பிரித்து விட்டுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா நெய் சேர்த்து 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே 70 கிராம் வெல்லம் சேர்த்து வதக்கிக்கணும். அது கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்த்து இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுலில் 50 கிராம் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ வாழைப்பழத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மாவு பேஸ்ட்டை இதுக்கு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை அது கூட போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இவ்வளவுதான் நம்மளோட பூரண வாழைப்பழம் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் இந்த பழமும் சேர்த்து சாப்பிடும்போது அடிப்பொலியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னமும் சிலருக்கு கீரை பிடிக்காது. அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கீரை முட்டை பொரியல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அரைக்கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வத்தல், ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே 2 பல் பூண்டு நறுக்குனது, கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும். கூடவே உப்பு சேர்த்து இந்த கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கீரை கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். கீரையோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். முட்டையோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்ச நேரத்திலே கீரையும் முட்டையும் சேர்ந்து உதிரி உதிரியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாமா? ஒரு கடாயை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே ஒரு கையளவு தேங்காய் துண்டு சேர்த்து நல்லா வதக்கி அதை ஒரு ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்து முக்கால்வாசி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு எடுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், வத்தல், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கணும். அதை நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்து 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தா டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி.